கரூர் ஆணிலி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். இந்த பதிவுல சிங்கப்பூர் ஹிந்து சென்டர்ல திருவாசக வகுப்பு, அதுல திருவம்பாவையை எடுத்த அந்த வகுப்பினுடைய பார்ட் 1 இதுல பதிவிட்டிருக்கிறேன். திருவம்பாவையினுடைய பாடல், அதனுடைய பொருள் விளக்கத்தோடு இந்த பதிவில் காணலாம். பார்ட் 1 இந்த பதிவில் காணலாம். நன்றி. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. as usual என்னோட பிரேயர் நான் சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள போலாம். பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமையாழும் நாதரே. ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும், ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம், ஆநிலையை போற்றிட வான்நிலை அடையலாம், ஆநிலையை போற்றிட பிறவி வேர் அறுக்கலாம், ஆநிலையை போற்றிட ஆநிலை பேரு அடையலாம். எண்ணம் தமையீர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகம் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்த நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலைக்கரோஹரா. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு திருச்சிற்றம்பலத்துடையான் கமலபதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருடும் திருவருடும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. திருவம்பாவை வகுப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் விஜயலட்சுமியினுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் திருவம்பாவை. திருவாசகத்துல 7வது சாப்டராக இந்த திருவம்பாவை அப்படிங்கறது இடம்பெற்றிருக்கு. நம்ம கோவில்கள்ல மார்கழி மாதத்துல நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை உற்சவம் நடக்கும் போது இந்த திருவம்பாவை நோன்பன் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த மார்கழி 30 நாட்களும் இந்த திருவம்பாவை பாடல்களை பாடுறது அப்படிங்கறது சைவத்திலையும், வைணவத்துல திருப்பாவைன்னு ஆண்டாள் எழுதிய பாவை நோன்பு அந்த பாடல்களையும் பாடுவாங்க. இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது திருவாசகத்துல இருக்கக்கூடிய திருவம்பாவை. இப்போ இந்த திருவம்பாவை இது பிறந்ததற்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை உண்டு. ஏன் அவர் அப்படி பாடுறார்? மாணிக்க வாசகர் ஆண்டானே, அவருக்கு என்னப்பா பாவை நோன்பு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரலாம். மாணிக்க வாசக பெருமான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறார். ஆண் வடிவில் இருந்தாலும் ஆன்மாக்களாக இருக்கிற அனைவருமே பெண் தன்மை உடையவர்கள். இறைவன் மட்டும்தான் ஆண் தன்மை உடையவர். அப்போ ஆன்மாக்களாகிய நாம் ஆண் வடிவம் இருந்தாலும் சரி, பெண் வடிவத்துல இருந்தாலும் சரி, நாம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். இந்த ஆன்மாக்களாகிய நாம் பெண்களாகவும் நம்மளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனை காணுதல் பொருட்டு, அவரோட இணையறத பொருட்டு, இந்த சக ஆன்மாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஒரு தோழமை பாவத்துல தன்னோட சக தோழிகளை கூப்பிடுற மாதிரி மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவம்பாவை அப்படிங்கறத பாடுறாரு.
இது இந்த பாடல் பூராமே ஒரு தோழிகளுக்குள்ள சகஜமா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் இருந்தோம்னா ஹாஸ்டல்ஸ்ல கேர்ள்ஸ்ல எல்லாம் நமக்குள்ள எப்படி பேசிக்குவோமோ அந்த மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். இது என்ன அப்படின்னா மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த வேளையில காலையில அதிகாலையில எழுந்து நீராடி கோவிலுக்கு போறது அப்படிங்கறது ஒரு வழக்கம் இருக்கும். கல்யாணம் ஆகாத பெண்கள் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, பையன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல என்ன அப்படின்னா இப்ப எல்லாம் மேட்ரிமோனி அது இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல இறைவனை வழிபடுறது அப்படின்னு ஒரு வேலையை வச்சு பெருசா வாசல்ல கோலமிட்டு சாணத்துல பிள்ளையார் மாதிரி முன்னாடி புடிச்சு வச்சு ஒரு பூசணி பூ அதுல வைப்பாங்க. அப்போ அந்த மார்கழி மாதத்துல பஜனை பாடிக்கிட்டே இறைவனுடைய வீதி உலாவும் வரும், இறைவனோட நாமத்தை பாடிக்கொண்டே வருவாங்க. அப்படி வரும்போது எந்த வீட்டுல அந்த பூ இருக்கோ அந்த வீட்டுல கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்ல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரு அந்த பையன் யாருன்னு விசாரிச்சு தை மாசத்துல கல்யாணம் உறுதி பண்ணுவாங்க. இது நம்ம தமிழர்கள்ல நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு முறை. அப்போ அந்த காலத்துல அப்போ கணவர் அப்படிங்கறது எப்படிப்பட்ட கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அன்னைக்கு சூசிங் மெத்தட் அன்னைக்கே பெண்கள் அதை இறைவன் கிட்ட தனக்கு இந்த மாதிரி தான் கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற விதமாகவும் அந்த பாவை நோன்பு அப்படிங்கறது இருந்திருக்கு. நல்ல கணவன் வரணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள், நல்ல மனைவி வரணும்னு நினைக்கிற ஆண்களும் போய், ஏன்னா அப்புறம் கணவன் மட்டும் நல்லதா அமைஞ்சு மனைவி வேற மாதிரி அமைஞ்சிட்டா பாவம் இல்லையா ஆண்கள், அதனால அவங்களுக்கும் நல்ல மனைவி அமையணும்னு சொல்லிட்டு போய் பெருமான் கிட்ட வேண்டுவாங்க. அந்த டைம்ல நல்ல ஒரு வாழ்க்கை துணை வரணும் அப்படின்னு. அதனாலதான் இந்த ஜோதிடத்துல கூட 7வது பாவம் தான் வாழ்க்கை துணைய சொல்லும். கரெக்டா பாருங்க, மாணிக்கவாசகர் 7வது சாப்டராகவே திருவெம்பாவைய பாடுறார். இந்த திருவெம்பாவை அப்படின்னா திருவாகிய இறைவனை மாணிக்கவாசகர் சொல்ல, என்னுடைய பாவைன்னு இறைவன் அந்த ஆன்மாவை சொல்கிற மாதிரி நாயக நாயகி பாவமாக இது இருக்கிறது. அதுதான் இந்த திருவெம்பாவைங்கிறது. இது எங்க பாடி இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலையில இந்த பாடலை மாணிக்கவாசகர் பாடுறார். இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதாவது திருவண்ணாமலையை பத்தி ரிசர்ச் சொல்லணும் அப்படின்னா 260 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பழமையான மலை அது. பஞ்சபூத லிங்க ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது. நால்வருடைய பாடலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக திருவண்ணாமலை இருக்கு. எண்ணற்ற சித்தர்களும் இருக்கக்கூடிய ஒரு பூமி. அந்த திருவண்ணாமலையே அந்த மலையே அருணாச்சலேஸ்வரராக கருதப்படும். அதுல கிரிவலம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் அந்த மலையை கிராஸ் பண்ணாது, சுத்தி வரா மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று அங்க இருக்கு. இப்போ இது கரெக்டா படிக்கிற நமக்கு அருணாச்சலேஸ்வரருடைய பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்குன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது கார்த்திகை மாதம். இப்ப அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துவாங்க. இந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த திருநாள்ல தான் அர்த்தநாதீஸ்வரராக சிவமும் சக்தியும் ஒன்றிணைந்ததும், இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கர்வத்தை அழிக்கிறதுக்காக சுவாமி ஜோதி ஸ்வரூபமாக நின்னதும் அந்த கார்த்திகை மாசத்துல அந்த தீப திருநாள் அன்னைக்கு தான் அவர் அப்படி நின்னார். சோ அந்த திருநாள் இப்போ அங்க உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த உற்சவம் அங்க நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் நம்ம மார்கழி மாதத்துக்குரிய அடுத்து, ஏன்னா இதுக்கப்புறம் கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி தான் வரப்போது, அதுக்குரிய பாடலை நாம பாடுறோம், படிக்கிறோம். இதுவே அருணாச்சலேஸ்வரருடைய பூரண பிளெஸிங்ஸ். இது மாணிக்கவாசகருடையது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். அடுத்து இந்த மார்கழி மாசத்துல ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க? ஏன் மார்கழி மாசம் மட்டும் காத்தால எந்திரிக்கணும், ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தலையே, மத்த நேரத்துல எந்திரிக்க வேண்டாமா அப்படின்னா அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த மார்கழி மாசத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன், அந்த பியூரான ஆக்சிஜன் அந்த மார்கழி ஒரு மாசத்துல நமக்கு கிடைச்சிடும். அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில, அதாவது வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியாக சூரியன் ஆடி மாசத்துல தெற்கு நோக்கி போவாரு. அது தட்சிணாயன பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லுவாங்க. அந்த தட்சிணாயன காலத்துக்கு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு இரவு பொழுது, அது ஒரு 6 மாசம் வரும். அடுத்து
அந்த தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதி நோக்கி சூரியன் போகக்கூடியது வந்து தை மாசத்துக்கு நம்ம அதனாலதான் தை பொங்கல் கொண்டாடுவோம். ஆடியில வந்து நம்ம ஒரு விழா கொண்டாடுவோம். தை மாசத்துக்கு தை பொங்கல் நம்ம கொண்டாடுவோம். அது வந்து உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அது வடக்கு நோக்கி சூரியன் திரும்புவாரு. அந்த உத்தராயண காலத்தை தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கும். இந்த தட்சிணாயன காலம் முடியக்கூடிய பீரியட், அந்த லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாசம். ஏர்லி மார்னிங் வரப்போகுது. அப்போ இது தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த பீரியடாக இருக்கும். பூலோகத்தில் இருக்கிற நமக்கும் பிரம்ம முகூர்த்த பீரியடாக இருக்கும். அதனாலதான் அதனுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த நேரத்துல பூமியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் காலங்கத்தால எந்திரிடாப்பா, கொஞ்சமாவது அந்த சுவாசத்தை வாங்கிக்கோ, பியூர் ஆக்சிஜன் உனக்கு கிடைக்கும். அதை நீ வாங்கி அந்த ஒரு மாசத்துல வந்து நீங்க ஸ்மெல் பண்ணி உள்ள கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா சும்மா எந்திரினா எந்திரிக்க மாட்டோம். அதனால கோவில்ல விழாவை வச்சு எல்லாரும் வாங்க, இந்த இடத்துல நேரா வாங்க, அபிஷேகம் நடக்கும். இது பாருங்க, வைணவத்திலயும் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்னு வைப்பாங்க. சொர்க்கவாசல் திறக்கிறது எல்லாமே எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல தான் இருக்கும். இந்த மார்கழினாவே அங்க பாருங்க, அந்த பக்கம் பாவை நோன்புல வந்து ஆண்டாள் வந்து அரங்கனை கல்யாணம் பண்றதுக்குன்னு அவளும் பண்ணுவா. சோ இது எல்லாம் இந்த சயின்ஸ் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கும் ரெண்டுக்கும் கம்பைண்டா தான் இந்த மார்கழி உற்சவம் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. அப்போ தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருந்த ஒரு பொழுது நமக்கும் பிரம்ம முகூர்த்தம். அப்போ த்ரூ அவுட் யூனிவர்ஸ்க்கே அது பிரம்ம முகூர்த்த பொழுதுங்கிறதுனால மார்கழி ரொம்ப ஸ்பெஷல். சோ அதனாலதான் மார்கழி மாசத்துல இந்த பாடலாகப்பட்டது பாடப்பட்டிருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து சக தோழிகளை மாணிக்கவாசகர் தன்னையும் ஒரு தோழியாக, ஒரு பெண்ணாக பாவித்து தனக்கு தன்னுடைய நாயகனாகிய இறைவனை அடையணும் அப்படிங்கறதுக்காக, இதே மாதிரி சக ஆன்மாக்களோட இறைவனோட சேரணுங்கிறதுக்காக அவர் வழிபாட்டு பாடலாக அவர் பாடுறார். அப்படி பாடும்போது அங்க என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, எப்படி அந்த தோழிகளுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கறது இந்த பாடல் பூராமே, அதனுடைய வரிகள் பூராமே வரப்போகுது. அது நம்ம டீகோட் பண்ணும்போது அந்த சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறத நம்ம அதுக்குள்ள பார்க்கலாம். சோ இப்போ இதுல கடைசி வரியில பாத்தீங்கன்னா ஏலோர் எம்பாவார், ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி, எம்பாவாய என்னுடைய இனிமையான தோழியே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது ஒவ்வொரு வரியிலையும் லாஸ்ட் லைன் இது வரும். அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிக்கிறேன். those who want to note it please note it down. அதாவது ஏலோர் எம்பாவாய்னா, ஏலோர்ங்கிறத ரெண்டா பிரிப்பாங்க, ஏல் பிளஸ் ஓர் அப்படின்னு. இந்த ஏல் அப்படின்னா ஏற்றுக்கொள்னு அர்த்தம். ஓர் என்றால் யோசித்து பார்னு அர்த்தம். ஏல் ஓர் அப்படிங்கறது ஏற்றுக்கொள், நான் என்ன சொல்றேனோ அதை ஏத்துக்கோ, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இந்த பிறவி மனித பிறவியாக நம்ம கிடைச்சிருக்கு, நம்ம இறைவனை அடையணும்னு அந்த விஷயத்துக்காக சொல்கிறார் மாணிக்கவாசகர். ஒரு பெண்ணா இருந்து சக தோழி ஆன்மாக்களுக்கு சொல்றார், நான் சொல்றதை நீ ஏத்துக்கோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு என் அன்பிற்கினிய தோழியே அப்படிங்கறதுதான் அந்த ஏலோர் எம்பாவாய் அப்படிங்கறதுக்கான பொருள். இப்போ நம்ம பாடலுக்குள்ளர நம்ம வந்து போயிடலாம், சரிங்களா? அப்ப இந்த ஏலோர் ஏலோர் அப்படின்னா லாஸ்ட் லைன் வர்றதுக்கு ஏல் என்றால் ஏற்றுக்கொள் என்று பொருள், ஓர் என்றால் யோசித்து பார் என்று பொருள். இப்போ முதல் பாடல்ல அவர் என்ன சொல்றார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதவி வளருடியோ வன்செவியோ நின்சவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் இன்று புரண்டிங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாங் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சாங்குக்கு பொருளை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்றேன். எல்லாம் இன்னைக்கு வேலையில ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னமோ ஒரு திருவம்பாவையில ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், வந்து உட்கார்ந்துருக்கோம், என்னத்த சொல்ல போறாங்களோங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜாலியா அதெல்லாம் அங்கேயே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாசல்ல, இந்த ஹிந்து சென்டர் வாசல்ல கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு நம்மளும் ஒரு சக பாவைகளா நம்ம முன்னாடி ஒரு நம்மளுக்கு வந்து மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி அந்த கேங்ல நம்மளும் கொஞ்சம் ஒரு பாவையா நம்ம ஒரு கற்பனை பண்ணி இதுல வரக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா, அத வந்து கொஞ்சம் ஓப்பனா எல்லாம் நம்ம எப்ப பார்த்தாலும் செல்லிலேயே பார்த்து ரொம்ப நாளா நம்மளுடைய மைண்ட் கேமராவை வந்து ஆஃப் பண்ணி துருப்பிடிச்சு கிடக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணி ஆன் பண்ணிட்டு
அந்த கற்பனையை நம்ம பார்க்கும்போது இதனுடைய சுவாரஸ்யம் என்ன, இது எப்படி நடந்திருக்கும், அந்த காலத்துல நடந்திருக்கும் அப்படிங்கறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணி அதை ரியலைஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரும் பாடல எழுதியிருக்காரு. சோ நம்ம அந்த ட்ரீமிங் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது அந்த சிச்சுவேஷன் சொல்லும் போது கொஞ்சம் நீங்களும் அந்த ஓபன் அப் பண்ணி அந்த காட்சியை காட்சிப்படுத்தி பார்த்து உணரும்படி அன்புடன் கேட்டுட்டு. ஓகே, இப்ப நான் பாடலுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் வரி, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் நெருப்பு பிழம்பாக இந்த பிரம்மா விஷ்ணு 2 பேருக்கும் நான் தான் படைப்பு தொழில படைக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்குது, நான் காப்பாத்துறதுனாலதான் இந்த உலகம் இருக்குன்னு பிரம்மா விஷ்ணு 2 பேருக்கும் ஒரு ஈகோ வந்து பூஸ்டப் ஆகி யார் பெருசுங்கும் போது பார்த்தாரு நம்ம ஆளு, உனக்கு வந்து இருடா, உனக்கு எல்லாம் இப்படிலாம் சொன்னா புரியாது, நான் வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரே நெருப்பா வந்து முடிஞ்சதுன்னா என்னுடைய தலைய ஒருத்தன் பாரு, காலை ஒருத்தன் பாரு, எவன் பாக்குறியோ அவன் தான் பெருசுன்ட்டு சிவனே நின்ட்டாரு. அவர் நம்மளால எப்பவுமே சிவனேன்னு தான் இருப்பாரு, ஆனா செய்யற வேலை மட்டும் ரொம்ப பவரா இருக்கும். போய் நின்னுட்டாரு. இவரும் அன்ன வாகனத்துல போய் பிரம்மா மேல போயிட்டே இருக்காரு. நோ எண்ட், இன்ஃபினிட்டி. இங்க இவர் பன்றி ரூபத்துல போய் கீழே போறாரு, இன்ஃபினிட்டி. ஒன்னும் பார்க்க முடியல. இதுல வந்து இந்த பிரம்மா கொஞ்சம் 4 மூளை இருக்குல்ல, 4 தலை இருக்குல்ல, அதனால அவர் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிச்சு இந்த தாழம்பூவை கூப்பிட்டு, ஏன் நீ எங்கேயோ வந்துட்டு இருக்கு, எங்க இருந்து வர, இல்ல நான் மேல இருந்த, நீ ஒண்ணு பண்ணு, நான் பாத்துட்டேன்னு, நீ வந்து இந்த விஷ்ணு கிட்ட என்னால தோத்து போக முடியாது, பாத்துட்டேன்னு பொய் சாட்சி சொல்லு, நான் வந்து உனக்கு இல்ல அப்படிலாம் நான் பொய் சாட்சி இல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி தாழம்பூட்டை கரெக்ட் பண்ணி சொல்றாரு. உடனே கீழே வந்து பார்த்தா வந்து பிரம்மா வந்து பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானுக்கு கோவம் வந்துருது. இதனால நீ பொய் சாட்சி சொன்னதுனால தாழம்பூவை நான் சாத்திக்க மாட்டேன்னே சொல்லிடுறாரு. அப்புறம் தாழம்பூ ரியலைஸ் பண்ணி, ஐயோ ப்ளீஸ், இந்த பிரம்மா பையன் இல்லைன்னா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கிறதுனால நான் வந்து சொல்ல வேண்டிய நிலைமையா போச்சு. மூர்த்திகள் அவரும் ஒருத்தர், நான் என்ன பண்ணட்டும், நான் சாதாரண மலர் தானே, என்னையே இப்படி பண்றீங்கன்னு, போய் தொலை, உன்னை வந்து உத்தரகோச மங்கையில நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அதனால எப்பயுமே திரு உத்தரகோச மங்கையில தான் மரகத நடராஜர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அதுவும் மாணிக்கவாசகருடைய பாடல் பெற்ற ஸ்தலம் தான். அந்த கோவில்ல எப்பயுமே அந்த தாழம்பூ வந்து சாத்துவாங்க. அதுக்கப்புறம் மற்ற சிவன் கோவில்ல அந்த தாழம்பூ ஏற்பண்ணா மகா சிவராத்திரியின் பொழுது 3வது காலத்துல சாட்டுவாங்க. அதுக்கு பாவ விமோச்சனம் அப்பதான் கிடைச்சது. அப்போ ஒரு வழியான அந்த விஷ்ணு என்ன பண்றாரு, கொஞ்சம் அவர் புத்தி கூர்மை ஜாஸ்தி. அதனால அவர் சரண்டர் ஆகி, ஐயா உன்னை என்னால பார்க்க முடியல, என்ன மன்னிச்சிரு, நீதான் பெரியவன் அப்படின்னு சரண்டர். அதுக்கப்புறம் வந்து பெருமான் வந்து நேச்சுரலா காட்சி தராரு. அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய ஆதியும், மேல இருக்கிற ஆதியும், கீழே இருக்கக்கூடிய அந்தமும் இல்லா, எண்டே இல்ல, மேலைக்கும் எண்டு இல்ல, கீழைக்கும் எண்டு இல்லாத அரும் பெரும் சோதியை, அந்த பெரிய சோதியை யாம் பாட, நான் பாடுறேன், கேட்டேயும் வாழ்த்தடங்கன், கேளுப்பா அப்படின்னு சொல்லி, வாழ் போன்ற விழியுடைய பெண்ணே அப்படிங்கிற. அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு அழகா தமிழ்ல சொல்றாங்க பாத்தீங்களா. இதனாலதான் திருப்புகள்ல கூட அருணகிரியார் சொல்றாரு, முருகப்பெருமான் வந்து வைதாரையும் வாழ வைப்பார் அப்படின்னு. ஏன்னா தமிழ்ல திட்டுனா அவ்வளவு அழகா இருக்குமா. இப்ப நம்ம திட்டுறதெல்லாம் கணக்குல வச்சுக்க கூடாது, அந்த காலத்துல அவ்வளவு அழகா திட்டி இருக்காங்க. சோ வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய முருகன் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் அழகா சொல்றாரு. ஏன்னா கேர்ள்ஸ் குள்ளர கேர்ள்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா அப்பப்ப கொஞ்சம் புகழணும், அப்பதான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நிலைச்சிக்க முடியும். இல்லன்னா பொறாம வந்துரும், சண்டை வந்துரும். அதனால வந்து நீ ரொம்ப அழகா இருக்கப்பா, நீ இப்படி எல்லாம் உங்க கண்ணு நல்லா இருக்கு, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு குஷி ஆயிடும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும். இருப்பாரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வாழ்கடம் கண் வாழை போன்ற விழியுடைய பெண்ணே, நான் அந்த பெருமானை பத்தி நான் பாடுறேன். மாதே பெண்ணே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், நான் பாடிட்டு இருக்கேன், நீ எந்திரிக்கவே மாட்டேங்க, காதுல விழுதா விழலையா, உனக்கு என்ன வன்செவி அப்படின்னா கடுமையான செவிங்கிறது, உனக்கு என்ன செவிடா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம். உனக்கு என்ன காதுல கேட்கலையா, உனக்கு என்ன கடுமையான காதா, உனக்கு கேட்காத காதா, வன்செவியோ நின்செவிதான், உன்னோட காதுதான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், மகாதேவராக இருக்கக்கூடிய பெருமானுடைய அவருடைய பாத, கழல்னா பாதம் அப்படின்னு பொருள். கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி, அந்த வாழ்த்துற சத்தம், மத்தவங்க எல்லாம் எழுந்து எல்லாம் ரெடி ஆகி வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க பெருமான. வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதி வாழ் கேட்டலுமே, வீதி பூரா கேட்டுட்டு இருக்கு.
அவங்கள பெருமாளை எல்லாரும் வாழ்த்துறாங்க. வீதி பூரா வீதிவாய் கேட்டலுமே வீதி பூரா கேட்டுட்டு இருக்கு. சில பேர் அதுல நினைச்சு நினைச்சு அந்த பெருமானுடைய அழகு, அவருடைய திருவடி, அவருடைய பெருமையா அந்த வீதி வாயில கேட்கும் போது சில பேர் அப்படியே உருகி உருகி விம்மி விம்மி மெய் மறந்து அது தன்னையே மறந்து பெருமான நினைச்சு இருக்காங்க. அப்படி சில பேரும் இருக்காங்க தோழிகள்ல. ஆனா நம்மால என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தான், வேற யாரும் இல்ல. சோ போதார் விம்மி விம்மி மெய் மறந்து இருக்கிறார்கள். போதார் அமளியின் மேல் நின்ற புரண்டிங்கன். போதார் அமளின்னா நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்ல சோபிஸ்டிகேட்டான குஷன் பெட்னு வச்சுக்கோங்க. குஷன் பெட் நம்ம இழுத்து போத்தி தூங்கணும்னா நம்மள எழுப்புறதுங்கிறது நம்ம அம்மால இருந்து எல்லாத்துக்குமே கஷ்டமான செயல் தான். அதனால நமக்கு அது ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் தான் நமக்கு நடுநிசி. அதனால நம்மளால எந்திரிக்க முடியாது. சோ அப்படி நம்ம அந்த குஷன் பெட்ல போதார் அமளின்னா படுக்கை, போதார் அமளின்னா நல்ல ஒரு குஷன் பெட், நல்ல சோபிஸ்டிகேட்டட். அந்த காலத்துல எல்லாரும் வசதி வாய்ப்போட தான் இருந்திருக்காங்க. அதனால நல்ல ஒரு படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்க. நீ இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்திட்டு இருக்கியே, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க, நீ என்னடான தூங்கிட்டு இருக்கியே எப்படி அப்படின்னு சொல்லி அந்த தோழியே கேக்குறாங்க. இதேனும் ஆகால் கிடந்தாள் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பாரு, அவ தூங்கிட்டு இருக்கா, எல்லாரும் நாங்கெல்லாம் வந்துட்டோம், இவ என்னடானா இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே, நாங்க கூப்பிடுறோம் அதுவும் காதுல கேட்காம தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த தோழிய கேக்குறாங்க. இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய், எந்திரிச்சுவா, நான் சொல்றதும் காதுல கேட்கலையா, பெருமானை பார்க்க வேண்டாமா, இன்னுமா தூங்குற, செவிட்டு பெண்ணு, அழகான விழியுடைய வாழை போலவளை எந்திரி அப்படின்னு சொல்லி கேக்குற. இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டினுடைய அர்த்தம். இதுன்னு இப்போது இதுதான் நீ பண்ற லட்சணமா நம்ம கேக்குறோம்ல, நம்மளோட தமிழ் நீ பண்ணிட்டு இருக்க லட்சணம் இதானா அப்படின்னு கேக்குறோம்ல, அதுதான். அடுத்து பாசம் பரஞ்சோதி என்பா இரா பகல் நாம். பெருசா வசனம் எல்லாம் பேசினேன், என்னோட பாசமெல்லாம் பரஞ்சோதிக்குத்தான் என்கிட்ட எல்லாம் நேத்தெல்லாம் கதை அடிச்ச. நான் எனக்கு பெருமாள்னா அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவர் மேலதான் ரொம்ப பாசம், எனக்கு அவர் இல்லாம இல்ல, ஆஹா ஓஹோ அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னா நேத்துக்க பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராவும் பகலும் என்கிட்ட பேசுவியே, இந்த பெருமான் இப்படி அழகா இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னா என்கிட்ட கதகதையா ராவும் பகலும் பேசினியே. பேசும்போது இப்போதோர் போதார அமளிக்க, இப்ப எங்கடி போன, தூங்கிட்டு இருக்கிறிய பெட்ல, அப்பெல்லாம் நேத்தெல்லாம் பேசினியே, ராவும் பகலும் பேசுவியே, அவர் அழக வர்ணிப்பியே, என்னோட பாசமெல்லாம் அவருக்குத்தான் சொல்லுவியே, பெருமானுக்கு தான் சொல்லுவியே, இப்ப நீ பெட்ல தூங்கிட்டு இருக்கியே. நேசமும் வைத்தனையோ, நீ அந்த நேசத்தை நீ பெட்டுக்கு இப்ப மாத்திட்டியா, தூக்கத்துக்கும் பெட்டுக்கும் நீ மாத்திட்டியா, அப்ப சுவாமி மேல உன்கிட்ட பாசம் இல்லையா, நீ சொன்னதெல்லாம் பொய்யா, நீ இங்க போய் இதுல இப்படி வச்சுட்டியே. நேரிழையாய் அப்படின்னா ஒளி பொருந்திய முகமுடையவள், நேரிழையாய் பிரகாசமான முகத்தை உடைய பெண்ணே. நேரிழையீர், அடுத்து நேரிழையீர்னா ஒளி பொருந்திய ஆபரணத்தை சூடிக்கொண்டிருக்கிற பெண். அப்ப முகமே ஒளியா இருக்கு, அப்ப ஆபரணமும் ஒளியா இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்றா, எந்திரிச்சு கிளம்பி பெருமான பாக்கிறது இல்லாம தூங்கிட்டு இருக்கா. நீ பாசத்தை அவர் மேல வச்சிருக்கேன்னு ரா பகலா சொல்லிட்டு இப்ப நீ உன்னோட நேசத்தை பூரா நீ பெட்ல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியே. சீச்சி இவையும் சிலவோ விளையாடு, இதெல்லாம் ஒரு பொழப்பா, எந்திரிக்காம நாங்க சொல்றோம், இதெல்லாம் கேட்காம நீ தூங்கி இருக்கச்சு, இதெல்லாம் ஒரு விளையாட்டாடி, எந்திரிச்சு சீக்கிரம் வாடி அப்படிங்கிறாரு. ஏசும் இடம் நீதோ, உன்னை திட்டுறதுக்கு தான் எனக்கு இப்ப வேலையா, எனக்கு உன்னை காலங்காத்தால எழுந்து அவரை நான் பாக்க, நான் எந்திரிச்சுட்டா நான் ரெடி ஆயிட்டேன், நாங்க செட்டா நாங்க எல்லாரும் வந்துட்டோம், ஒருத்திக்கோசரம் உன்னை எழுப்புறதும் உன்னை திட்டுறதும் தான் எங்களுக்கு வேலையா இருக்குமா, பெருமானை போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. விண்ணோர்கள் ஏத்துதற்கு, விண்ணோர்கள்லாம் ஏத்தக்கூடிய கூசும் மலர்பாதம், விண்ணோர்களால அவங்களோட கண்ணிலேயே பெருமானோட பாதத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி பொருந்திய அந்த பாதம் உடையவர், விண்ணோர்கள் ஏத்துதற்கு. அப்படி இருக்கக்கூடிய மலர்பாதம் தந்தருளும் வந்தருளும், நமக்காக அருள் தருவதற்காக வீதியில திருவீதி உலாவாக வருகிறார். அவர் யாரு, தேசன், எல்லா தேசத்துக்கும் அவரே அதிபதி. சிவலோகன், சிவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். தில்லை சிற்றம்பலத்துள், தில்லை சிற்றம்பலவனாக இருக்கக்கூடியவன். அந்த ஈசனாருக்கு அன்பு ஆர்யாம், அவருக்கு அன்பாக ஆட்படாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, எந்திரின்னு சொல்றார். பரிசேலோர் எம்பாவாய்.
அப்படின்னு செகண்ட் பார்ட்ல சொல்றேன். தேர்ட் பார்ட், முத்து அன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என். அதாவது முத்து அன்ன வெள்நகையாய்னா முத்து போன்ற பல்களை உடையவள். அவ சிரிச்சா அப்படி முத்து போல பல்லு தெரியுமா, அவ்வளவு அழகான பெண்ணே. முன்வந்து எதிரெழுந்தன், முன்னாடி எந்திரிச்சு வந்து என்னுடைய அத்தன், அத்தன்னா அப்பன் அப்படின்னு பொருள். ஆனந்தன், ஆனந்தமாக இருக்கக்கூடிய இறைவன். அமுதன், அமுது போன்ற தன்மையுடைய அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாயே. அள்ளூரினா இப்போ நம்ம எல்லாம் வந்து நல்ல ஒரு குலாப் ஜாமுனோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் இந்த பாதாம் அல்வாவோ எடுத்தா வாயெல்லாம் ஊறும். அதே போல நமக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி பேசுறதுக்கும் நமக்கு வாய் ஊறும். சொல்லெல்லாம் ரெடியா இருக்கும், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வாய் அந்த சொற்கள் எல்லாம் ஊறி நிற்கும். அந்த மாதிரி இந்த பெருமான முத்து போன்ற பல்கலையுடைய இந்த பெண் என்னோட அத்தன், என்னோட ஆனந்தன், எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், என்னோட அமுதன், அந்த பெருமானை பத்தி அப்படி வாய் ஊறி சொற்களால பேசுவியே. அப்படி பேசுறாலே வந்தும் கடை திறவாய், உன் வாசல்ல வந்து நிக்கிறேன், நீ எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கியா, வந்து உன் கதவை திரடி வாசல்ல அப்படின்னு கேக்குறாரு. வந்தும் கடை திறவாய், உன்னுடைய வீட்டு வாசலுடைய டோரை ஓபன் த டோர் அப்படின்னு அவர் வந்து சொல்ற. பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர். அந்த ஈசனை அந்த பழ அடியார்களா இருக்கக்கூடியவங்க 10 தன்மையில வழிபடுவாங்க. அது என்ன அப்படின்னா மெய் அரும்புதல். அது எழுதிக்கிறீங்களா? அந்த 10 தன்மை என்னங்கிறது மெய் அரும்புதல். மெய் அரும்புதல், மெய் அரும்புதல் அப்படின்னா இப்ப வந்து மலர் வந்து மொட்டா இருக்கிற அந்த விரிய போற தன்மைக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதுதான் மெய் அரும்புதல்ங்கிறது. அந்த மொட்டு விரியாது, விரிஞ்சிட்டா அந்த மலரா விரிஞ்சிட்டா அதனுடைய தன்மை வேற. மொட்டா இருக்கும் போது அது அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பருவத்துல இருக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, ஏய் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவளாயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பசங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த யவ்வன பருவமும் வரும்போது அவங்க உடம்பு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும், அவங்க ரொம்ப பியூட்டியா இருப்பாங்க. அது மாதிரி இந்த அடியார்களாக வந்து இறைவனை முதல்ல அந்த நிலையில உணரக்கூடிய தன்மையில இருக்கிற ஆன்மாக்களும் அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப மெய் அரும்புதல். விதிர் விதிர்த்தல். விதிர் விதிர்த்தல்னா ஒரு விதமான நடுக்கம். புதுசா நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச ஹீரோவையோ யாரையோ பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகும்ல, அப்பேற்பட்ட இறைவனை நம்ம பார்க்கணும்னா அப்பயும் ஷிவரிங் ஆகும்ல. விதிர் விதிர்த்தல். மூன்றாவது கை கூப்பி தொழுதல். மூன்றாவது கை கூப்பி தொழுதல். நாலாவது கண்ணீர் பெருகுதல். அவரை நினைக்கும் போது ஆனந்தத்துல கண்ணீர் பெருகுதல். ஐந்தாவது உள்ளம் வெதும்புதல். நான் இவ்வளவு அழகா இவ்வளவு நல்லா இருக்கிறியே, நான் உன்னை இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி, எங்க நீ இருந்த நான் உன்னை உணராம போயிட்டேன்னு உள்ளமெல்லாம் வெதும்புது, அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அது ஆகுது. இந்த 5 நடந்துருச்சு அப்படின்னா பொய் தவிர்க்கல். நம்ம கிட்ட இருக்கிற பொய் காணா போயிடும். இந்த நிலைக்கு நம்ம அந்த 5 நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொய் தவிர்க்கல், பொய் காணா போயிடும். சூது தவிர்த்தல், நம்ம கிட்ட இருக்கிற சூதும் காணா போயிடும். வாது தவிர்த்தல், நம்ம அந்த ஒரு காசிப் பேசுறது, ஏதான ஒரு இந்த மாதிரி நெகட்டிவா ஏதான வஞ்சனை பண்றது, இந்த இதுதான் சூதுவாது அப்படிங்கிறது, இது நமக்கு போயிடும். வஞ்சனை, அது இன்னும் கொஞ்சம் கொடூரமா நம்ம பண்ணோம்னா அது வஞ்சனை, அதுவும் தவிர்த்து போயிடும். இதெல்லாம் இந்த 4 கெட்டதும் நம்மளை விட்டு தவிர்ந்து போயிடும். அப்ப 9 ஆச்சா. 10வது என்ன ஆகும்னா நேரடிய சரணாகதி அடைதல். இதெல்லாம் தவிர்த்து இறைவனோட சரணாகதியா அடைஞ்சிடுறது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும். இதுதான் மெய்யடியார்களுக்கான இலக்கணம். இந்த இலக்கணத்தையுடைய மெய் அடியார்கள், அவங்க எல்லாம் பழைய அடியார்கள், அவங்க எல்லாம் ஏற்கனவே ரொம்ப வெல்விஸ்டா சுவாமியை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இப்பதான் நியூ கமர்ஸ். சோ புத்தடியோ, நாங்கெல்லாம் புதுமையான அடியா இருப்போம், அவங்க எல்லாம் அத்தனை பண்ணிருக்கானுங்க. நம்மளாலலாம் நான் இப்பதான் நியூ கமர், நியூலி ஜாயின்டு பர்சன். சோ புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. புண்மைனா குற்றங்கள் தீமைகள் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது. தீர்த்து என்னை ஆட்கொண்டால் உனக்கு என்னப்பா, ஆட்கொள்ள மாட்டியாப்பா இறைவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எத்தோ நீ அன்புடைமை, உன்னுடைய அன்புங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட எல்லாம் அறியோமே, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா உன்னுடைய அன்பு என்னங்கிறது. சித்தம் அழகியார், என்னுடைய சித்தத்தில் அழகாக இருக்கக்கூடிய, பாடாரோ நம் சிவனை, அழகாக இருக்கு சித்தத்தில் அழகா இருக்கக்கூடிய பெருமானை நம்ம பாடணும் இல்லையா.
இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரொம்ப இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த 10 தன்மையும் எனக்கு வேணும். அப்ப ஏண்டி நீ இந்த 10 தன்மையும் உனக்கு பெற வேண்டாமா, நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ என்பதெல்லாம் நீ அடைய வேண்டாமா, நீ இன்னும் எந்திரிக்காம இருக்கேன்னு சக தோழிய அவர் கூப்பிடுற. அடுத்து 4th சாங் வந்து ஒள்ளி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ணக்கிழி மொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக்கொண்டு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணத்துயின்றவமே காலத்தை போக்காதே. இப்போ ஒளி திலநகையாய்னா அதேதான், ஒளி பொருந்திய நகையை உடையவளே, இன்னும் உனக்கு இன்னும் விடியலையா, இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குற. வண்ணக்கிழி இவ தூங்கிட்டு இருக்காளா, இவர் வாசல்ல வந்து எல்லாம் கூப்பிடுறாங்க. வண்ணக்கிழி மொழியா கிழி போல பேசுறவளே எல்லாரும் வந்துட்டாங்களா அடி சொல்லு அப்படின்னு உள்ள இருந்து அவ கேக்குறான். ஏன்னா நம்மளும் இப்ப இந்த காரியத்தை பண்ணுவோம், எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம எங்கேயாவது பிக்னிக் கிளம்புவோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம், எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னா சொல்லு அப்புறமா நான் எந்திரிச்சு குளிக்க வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் டிட்டோ. இதேதான் வந்து அங்கேயும் நடக்குது. கிழி போல பேசுவா, எவ்வளவு அழகா தோழிகளுக்குள்ள பேசிக்கிறாங்க பாரு, ரொம்ப அழகான ஒளி புரிந்த நகை உடையவளே அப்படின்னு எந்திரிடின்னு உனக்கு இன்னும் விடியலையான்னு கேக்குறாங்க. இங்க உள்ள இருந்துட்டு கிழி மாதிரி பேசுறவளே எல்லாரும் வந்துட்டாளா சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல அவ்வளவு அருமையா நம்மள மாதிரி நான் ஏ பண்ணி எல்லாம் திட்டிக்காம டீசெண்டா எவ்வளவு அழகா திட்டிக்கிறாங்க பாருங்க. அப்ப எண்ணிக்கொண்டு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவு, உனக்கு எண்ணி சொல்றதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு இந்த வெளியில இருக்கிற மணிக்கு கேக்குறாரு. எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம், எனக்கு இதுதான் வேலை பாரு, யாரெல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு உனக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபில சொல்லணுமா. கண்ணு துயின்றவமே காலத்தை போக்காத, கண்ணை தொற காலத்தை போக்காத, இது வீணடிக்காத, தூங்கி வந்து வீணடிக்காத அப்படிங்கிற. விண்ணுக்கு ஒரு மருந்தை, விண் உலகத்திற்கு மருந்தாக இருக்கா, மருந்துன்னா அமுது, சாகா நிலையை தரக்கூடியவர். அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, வேத விழுப்பொருள்னா உயர்ந்த பொருள், சிறந்த உயர்ந்த ஒரு பொருள், வேதத்துக்கெல்லாம் உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடியவன். கண்ணுக்கு இனியானை, கண்ணுல பாக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும், சில பேர்லாம் பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும், ஆனா பெருமானை பார்க்கும்போது இனிமையா இருக்கும். கண்ணுக்கு இனியானை, பாடி கசிந்து உள்ளம், பாடி கசிந்து உள்ளம் வந்து கசியணும், பாடி அவர் உருக வேண்டாமா. உள்ளக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து, நாங்க இந்த பெருமான நாங்க வந்து கண்ணை துவின்றவமே காலத்தை போக்காதன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளத்து நின்றுருக, அந்த வேலையத்தான் நாங்க செய்ய வந்திருக்கோமே தவிர எத்தனை பேர் உன் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்கன்னு உனக்கு எண்ணி சொல்லிட்டு இருக்கிறதுல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு எண்ணிக்குறையில் துயிலேலோ எம்பாவை, நீயே வந்து உனக்கு தேவைன்னா வாசல்ல வந்து எண்ணு, அப்படி எண்ண முடியாதுல நீ தூங்கு போடி அப்படின்ற கோவம் வந்துருச்சு. போடி நீ வந்து வாசல்ல என்னன்னா உனக்கு தேவைன்னா எண்ணிக்கோ, நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம், நாங்கெல்லாம் பெருமான பாடிட்டு இருக்கோம், நாங்க அந்த மூட்ல, நாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் மோட்ல நாங்க இருக்கோம், நீ உனக்கு தேவைன்னா வந்து நீ என்ன வந்தா எங்களோட ஜாயின் பண்ண, இல்ல உனக்கு தூக்கம் தான் முக்கியமா இழுத்து பொதி போய் தூங்கு போ அப்படின்னு என்ன துயிலேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பாட்டுல. அடுத்து இந்த மாணிக்க வாசகருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எல்லா பாட்டுலயும் வந்து இப்படியாவது இதை சொல்லிடுவார், அப்படி சொன்னாதான் அவர் மாணிக்க வாசகர். எப்ப பார்த்தாலும் தேவர்களுக்கும் மூவர்கள் அந்த நாராயணனுக்கும் இவங்க எல்லாம் பாக்கலங்கிறத மென்ஷன் பண்ணுவார், அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்ங்கிறத மென்ஷன் பண்ணுவார். எளிமையாவும் இருப்பாரு, இறங்கியும் வந்து ஏழை பங்காளனாவும் வருவாருன்னு சொல்லுவாரு. ஓ வந்துருவானா அப்படின்னு நமக்கு ஒரு மிதப்பு வந்துடக்கூடாதுன்னு உடனே தேவர் மூவர்களுக்கு எல்லாம் கிடைக்காதமாப்பா அவனை லேசா நினைக்காதம்பார், அப்படி சொன்னாதான் மாணிக்கவாசகர். திருவாசகத்துல அவர் நிறைய பாடல்கள் அதை மென்ஷன் வர, அதேதான் இப்ப திருப்பி அந்த அவரோட ஒரிஜினல் மோடுக்கு வந்துடுறாரு. அதனால அவர் சொல்றாரு, மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அப்ப இந்த பிரம்மா என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரா, நான் வந்து தாழம்பூவை சாட்சி வச்சு பார்த்துட்டேன்னு சொல்றாரா. பொக்கங்கள் அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம், பொக்கங்களே பேசும்னா பொய் பேசும். நாங்க வந்து அறிஞ்சிட்டோன்னு அந்த அறியும் ஆளும் சொல்லும் போது அதுல பொய்யெல்லாம் பேசினாங்களே அந்த மலையை பத்தி. பாலூரும் தேன்வாய் படரி கடை திறவாய், அம்மா ராஜாத்தி கண்ணே எந்திரின்னு நாங்களும் வந்து பால் தேன் ஒழுக உன்னை கூப்பிடுறோமே. படரி அப்படின்னா வஞ்சக நெஞ்சுடையவளே, நாங்க இவ்வளோ அன்பா எந்திரிப்பா எந்திரிமா அப்படின்னு நாங்களும் வந்து
உனக்கு இவ்வளவு அழகான நகை பொருந்தியவளே, இவ்வளவு முத்து போன பல்லு கொண்டவளே, இப்படி எல்லாம் நாங்க வந்து வாழ் போன்ற விடியுடையவளே இவ்வளவு அதாவது பால்ல தேன் ஊறுற மாதிரி நாங்களும் சொல்றோமே, வஞ்ச நெஞ்சமாடி உனக்கு இன்னும் எந்திரிக்கிறதே புத்தி வரல, தூங்கிட்டு இருக்க அப்படின்னு படரி பஞ்ச நெஞ்சுடையவளே கடை திறவாய் கதவை தொரடி அப்படின்னு சொல்லி சொல்ற. ஞானமே, ஞானம்னா உலகம், பின்னே பின்ன பிறவே அறிவறியான், பிறப்புங்கிறது வந்து இல்லாதவர், பிறவிகள்ல இருக்கிறவங்களுக்கு அரிதாக அறிய முடியாத நிலையில இருக்கக்கூடியவன். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டம். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி, நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வரி. ஏன்னா அவருடைய கோலம் இந்த சிவபெருமான் எப்படின்னா கோது ஆட்டும் அப்படின்னா, கோதுன்னா குற்றம், குற்றத்தை களைபவன் அப்படின்னு ஒரு பொருள். அப்ப குற்றத்தை களைஞ்சவங்களாலதான் இறைவனை உணர முடியும்னு, அப்படியா அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து நமக்கு என்னைக்கு வந்து அது என்னைக்கு களைஞ்சு என்னைக்குன்னு நமக்கெல்லாம் ஒரு தாட் வரும்ல. அதுக்கு மாணிக்கவாசகர் சொல்றார், ஆட்கொண்டருளி கோதாட்டும். நம்ம எந்த குற்றத்தோட இருக்கோமோ அந்த குற்றத்தோடைய அப்படியே நம்மள ஆசிட்டிஸ் அப்படியே நம்மளை ஏத்துக்கொண்டு நம்மளுடைய குற்றங்கள் களைபவனாக இருக்கிறான் சிவபெருமான் சொல்ற. எவ்வளவு ஒரு தன்மை அது, நம்மள அப்படியே ஆசிட்டிஸா அக்செப்ட். நமக்கு அது ஒண்ணுதான் வரமாட்டேங்குது, அதனாலதான் நம்ம இன்னும் பக்குவம் அடையாம இருக்கிறதுக்கு. யாருடைய குணமோ அவங்கள அப்படியே ஏத்துக்கிற தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா தட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் பவர், அதுதான் ஹேண்டிலிங் பவர். அது நமக்கு வராததுனாலதான் முரண்பாடு அங்கங்க ஜாம் ஆயிக்குது அப்பப்போ ஹியூமன்ஸ்குள்ள. ஆனா பெருமான் அப்படி இல்ல, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துக்கிட்டு நம்மளுடைய குறைகளையும் அவர் களைந்து நம்மளை நிறைவாக ஏற்றுக்கொள்கிறார். கோதாட்டும் சீலமும் பாடி அவருடைய உயர்வு, சீலமும்னா உயர்வு, அவருடைய உயர்ந்த தன்மையை. சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் கத்தி சொல்றோமே, இத்தனை பேர் கத்துறோமே சிவனே சிவனேன்னு அவருடைய புகழ பாடி கத்துறோமே. ஓலமிடினும் உணராய் உணராயகன், உணரவே உணராம அப்படியே வந்து ஜட மட்டும் படுத்துட்டு இருக்க பாரு. இன்னும் உணராய் உணராய்கான் ஏல குழலி, நாங்க வந்து கத்தி சொல்றோமே, ஏல குழலி நாங்க வந்து ஓன்னு கத்தி நாங்க இதெல்லாம் வாசல வந்து கத்துறோமே, இன்னுமா உனக்கு காது கேட்கல பரிசேலோர் எம்பாவா, சொல்றது இன்னுமா உனக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளோ உனக்கு தூக்கம் முக்கியமா போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குற. நெக்ஸ்ட் பாட்டு, மானே நீ நென்னலை, மான் போன்ற பெண்ணே நீ நென்னலைனா, நென்னலைனா நேற்று, நேற்ற எதனா என்ன சொன்ன நீ என்கிட்ட, மானே நீ நென்னலை நானே வந்து உங்களை நானே எழுப்புவன். இது நம்ம பண்ற அதே இல்ல வேலைதான். நீ நேத்து மாதிரிலாம் நான் தூங்க மாட்டேன், நாளைக்கு நான் உன்னை வந்து நானே எழுப்புறேன் அப்படின்னு வந்து வீராவசனம் எல்லாம் பேசிட்டு போனியேடி, நாங்க ரெடியா வந்துட்டோம், நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லை, வெக்கமா இல்ல அப்படிங்கறத வந்து நானாமே என்றதும் நானாமே அப்படிலாம் சொன்னியே, இப்போ உனக்கு வெக்கமா இல்ல, இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து வாசல்ல கேக்குற. நீ என்ன நேற்று சொன்ன, நாளைக்கு வந்து நானே வந்து உங்க எல்லாரையும் எழுப்புறேன், உங்களுக்கு முன்னாடி நான் ரெடி ஆயிருவேன் வசனம் பேசினியே, நீ மான் போன்ற இருக்கியே, மான்னா துள்ளி தானே ஓடணும், நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப நீ வந்து என்ன எழுப்பாம இன்னும் தூங்கி இருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற. போன திசை பகரா இன்னும் புலந்தின்றோம், அப்படி சொல்லிட்டு ஒரு திசை பக்கமா போனியே, உனக்கு இன்னும் அந்த திசையில நீ போன திசையில இன்னும் விடியலையா, புலர்ந்தின்றோ இன்னும் விடியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற. வானே நிலனே பிறவே அறிவறியான், அகைன் அதே மாதிரி வானத்துக்கும் சரி, நிலம்னா பூமிக்கும் சரி, பிறவே அறிவு அறியான், அறிவு உடையவர்களுக்கும் அவர் அவர் அறியக்கூடிய ஒரு தன்மையில இருந்து ஒரு நிலையில இருக்கக்கூடியவர். தானே வந்து எம்மை தலையழித்தாற் கொண்டருடும், அவரே வந்து என்னை ஆட்கொண்டாரடி. அப்படிப்பட்ட பெருமான் தானே வந்து என்னை ஆட்கொண்டு, தலையழித்தாட்கொண்டுனா என்னோட புத்திக்கு உணர வச்சு என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கறத சொல்ற. வான்வார் கழல் பாடி, அவனுடைய வான் உயர்ந்த அந்த தன்மை, அவருடைய அந்த வான் அளவுக்கு உயர்ந்த அவருடைய கழலை, அவருடைய திருவடியை பாடி, வந்தோர்க்கும் வாய் திறவாய், வாயை துரடி, இத்தனை பேர் பாடிட்டு அவர் புகழ பாடிட்டு வந்து வாசல்ல நிக்கிறோம், நீ நேத்து வந்து எழுப்புறேன்னா இன்னும் எந்திரிச்சும் தொலைய மாட்டேங்கிற, வெக்கமும் இல்ல உனக்கு, இன்னும் விடியவும் இல்ல, நீ வந்து நாங்க அவ்வளவு பாடுறோம் அதுக்கும் வாய கூட துறக்க மாட்டேன்னு நீ தூங்கிட்டு இருக்கிய, எப்படி வாய் துறவாய் துரடி ஊடே உருகாய், உனக்கு இதெல்லாம் கேட்டு உன்னோட ஊன் உருகலையா, பெருமானை பத்தி நினைக்கலையா,
உனக்கே உருவமைக்கு உனக்காகவே இருக்கக்கூடிய அந்த பெருமானம் உனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, உனக்கு எதுவுமே உணரவே இல்லையா? ஏனோக்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அப்போ அந்த பெருமான அவ்வளவு உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெருமான இவ்வளவு சொல்லியும் உனக்கு உணராம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அந்த தோழியை கேட்கிறார். அடுத்து அன்னே இவையும் சிலவோ பல அமரர். ஓகேவா? அன்னே இவையும் சிலவோ பல அமரர் அன்னம் போன்றவளே, அன்னைக்கு சமமானவளே. அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம்ல, சில பேர் என்னம்மா வாமா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அம்மா போன்றவளே. இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான், உணருதற்கு அறியான், உன்னதமான ஒரு நிலையை இருக்கக்கூடியவன். அதாவது எண்ணுதல், உண்ணுதல் அப்படின்னா எண்ணுதற்கு அறியவன். அவனை இப்படிதான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டா நம்மளால அந்த திங்கிங்குள்ள அந்த பேட்டர்னுக்குள்ளே அவர் வரமாட்டார். சோ உன்னற்கரியானா எண்ணுதற்கு அரிதானவன். ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். இது என்னன்னா ஒரு திருவிழாவின் போது சுவாமி வரக்கூடிய அந்த தன்மைய சொல்றாரு. அதாவது இப்போ ஒரு திருவிழா வருது அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அத ஒரு பெட்டர் மாஸ் லைட் மாதிரி வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே யானை வரும், குதிரை வரும், இதெல்லாம் வரும். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற திருவிழாவே நம்ம நினைச்சுப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இந்த மிட்டாய் அதெல்லாம் வரிசைக்கா வரும். இந்த மாதிரி ஒன்னொன்னா வரும். அப்புறம் சின்னங்கள், சிவ சின்னங்கள் அப்படின்னா அந்த நந்தி மாதிரி போடுறது, அப்புறம் அரசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் புடிச்சிட்டு வருவாங்க. ரிஷப கொடி எல்லாம் புடிச்சிட்டு வருவாங்க. சிவ சிவ அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் புடிச்சிட்டு வருவாங்க. அதான் சின்னங்கள் கேட்ப. அந்த சின்னங்களை பார்த்தோன்னே சிவ சிவான்னு எல்லாருமே சொல்றாங்க. சிவன் என்றே வாய் திறப்பார். அவங்க எல்லாருமே சிவான்னு. தென்னா அப்படின்னா தென்னாடுடைய உடனே எண்ணாட்டவர்க்கும் இங்க ஆரம்பிச்சிரு. தென்னாவே என்னான்னு இவனுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரெடியா. என்னாமும் வீசோர் மெழுகுப்பாய். மெழுகு எப்படி தீயில பட்டு அப்படி உருகுதோ அது மாதிரி தென்னாவே பாக்குறவங்க எல்லாம் அப்படி மெல்ட் ஆகி போய் எண்ணாட்டவர்க்கும் இறைவான்னு பக்தியா சொல்லுவாங்களே. அப்படி என்னானை, என்னுடையவனை, என் அரையன் இன்னமுதன் என்று எல்லோரும் என்னுடைய தலைவன்பா, என்னுடைய இறைவன்பா, என்னவன்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பெருமானை போற்றுறாங்களே. சொன்னோம் கேள் வெப்பாயிராய். இப்படி ஒவ்வொருத்தரும் வேற வேற வகையில அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு, அவங்க உணர்ந்த அளவுக்கு பெருமானை சொல்றாங்களே. இதெல்லாம் உனக்கு கேட்கல? இன்னும் துயிலுதியோ, இன்னும் மாடி தூங்குற இதெல்லாம் கேட்காம வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார். ஒரு வண்ணெஞ்சம்னா கடுமையான இந்த இவ்வளவு சத்தம், இவ்வளவு ஆரவாரம், இவ்வளவு தன்மைகள் கேட்டும் உனக்கு புத்தி வேலை செய்யாம நீ என்னடானா எப்படி வஞ்சன நெஞ்சோட, வன்மையான கொடுமையான நெஞ்சோட தூக்கம் தான் முக்கியம் இழுத்து போட்டிட்டு இப்படி கிடக்கிய வாழை தூக்கி ஓரமா வச்சுட்டா வேலை செய்யாம அது மாதிரி பெப்பரபான்னு இருக்கும்ல. அது மாதிரி நீயும் இப்படி கிடத்தி வச்சிருக்கிறியே, பெட்ல இப்படி படுத்து கிடக்கியே. என்னே துயிலின் பரிசேலோர். அப்படி என்னடே இந்த தூக்கத்துல உனக்கு இருக்குன்னு சொல்லேன், கொஞ்சம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தோழி கிட்ட கேக்குறேன். என்னே துயிலின், அப்படி என்ன உனக்கு அந்த தூக்கம்? பரிசேலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் கோழி சிலம்ப. கோழி கூவுது. இந்த கோழி கூவுச்சுன்னு ஏன் எல்லாரும் ஏன் மத்த பறவைகளை சொல்லாம கோழி கூவிடுச்சு எந்திரி, கோழி கூவிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க? ஏன்னா நம்ம முன்னோர்கள் எப்பயுமே அறிவு ஜாஸ்தி. இருக்கிறதுல அந்த சூரிய கிரணங்கள் வரத கடைசியா உணர்ந்து கூவுறது கோழி. முதல்ல 2:30 மணி 3 மணிக்கு இந்த குட்டி குட்டி பறவைங்க எந்திரிச்சிரும். அதுக்கப்புறம் குருகுங்கிற ஒரு இனத்து பறவைகள் எந்திரிச்சிரும். இப்படி ஒன்னொன்னா அதுக்கு முன்னாடி காக்காலாம் எந்திரிச்சிரும். அது எந்திரிச்சு ஒரு குட்டி குழியிலே போட்டு ரெடி ஆயிடும். இந்த கடைசியாவே அந்த கோழி எந்திரிக்கும். அப்ப இந்த கோழியே எந்திரிச்சிருச்சு, நீ இன்னும் எந்திரிக்கலையா அப்படிங்கன்னா கோழி சிலம்ப, கோழி கோவிடுச்சு எந்திரின்னு சொன்னா அதுதான் லேட்டா எந்திரிக்கும் பறவை இனங்கள்ல. அதுவே எந்திரிச்சிருச்சு, நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிறது. கோழி சிலம்ப. குருகு எங்கும், அந்த குருகு பறவைகளும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏழில் இயம்ப. ஏழில் இயம்பன்னா நாதஸ்வரம். 7 ஓட்டை துவாரங்களுடைய நாதஸ்வரம் கோவில்ல வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏழில் இயம்ப. இயம்புவன் சங்கெங்கும், சங்கநாதமும் முழங்க ஆரம்பிச்சிருச்சு பெருமானோட கோவில்ல. கேழில் பரஞ்சோதி.
அப்போ இந்த கேழில் பரஞ்சோதி அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அப்படின்னு சொல்லி ஒப்பற்ற, கேழில்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். கேழில் பரஞ்சோதி, எதுக்குமே ஈடு இணை இல்லாத அந்த பரஞ்சோதியை, கேழில் பரங்கருணை, ஒப்பற்ற பரம் கருணையை உடையவனை, கேழில் விழுப்பொருள்கள், அப்ப உயர்ந்த ஒப்பற்ற உயரிய பொருள் அந்த தன்மையை உடைய அந்த பெருமானை பாடினோம் கேட்டிலையோ. அவரை பத்தி இவ்வளவு பாடுறோமே, உனக்கு கேட்கல அப்படின்னு கேக்குற. இன்னுமா கேட்கல உனக்கு? இத்தனையும் கத்துது, நாதஸ்வரமும் கத்துது, சங்கே ஊதிட்டாங்க, நாங்களும் கத்துறோம், ஆனா உனக்கு மட்டும் எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குற. வாழி ஈதென்ன உறக்கமா? ஐயோ அப்பா ரொம்ப நல்லா இருடி, இதெல்லாம் கேட்காம இன்னும் நல்லா இரு அப்படின்னு சொல்லுவோம்னா, நல்லா வாழி, நல்லா தூங்கு, இன்னும் எதுவுமே கேட்காம நல்லா தூங்கு, இதென்ன உறக்கமோ? வாய் திறவாய், வாய துறையேண்டி, ஒன்னும் வாசல்ல இருந்து இப்பமே இரு வர எந்திரிச்சுட்டேன், ஏதாவது ஒண்ணு சொல்லித்தான் தொலைய, நீ எதுவுமே சொல்லாமே இருக்க, கதவும் திறக்கலையே, நாங்க என்ன நினைக்கிறது? சரியா? ஆழியான் அன்புடைமை. அப்ப கடல் போன்ற ஆழினா கடல், கடல் போன்ற அன்பு உடைமை. எல்லாம் அறியோமோ? அப்ப எல்லாரும் அறிய மாட்டார்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் வராங்க, அவரோட புகழ பாடுறாங்க, நீ மட்டும் எந்த சவுண்ட், ஒரு மூச்சு காணமே, ஒரு சத்தத்தையும் காணமே அப்படின்னு கேக்குற. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி காலம்னா பேரூழி காலம்ங்கிறது அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், எல்லாமே அழியக்கூடிய, டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய அந்த தன்மையானதான் பேரூழி காலம். ஊழி காலத்திலும் ஒருத்தன் அழியாம இருக்கக்கூடியவன் தான் அது நம்ம சிவபெருமான் தான். அப்ப ஊழி முதல்வனை நின்ற ஒருவனை, அவன் எப்பேற்பட்டவன்? ஏழை பங்காளனை, எல்லாவற்றையும் எல்லா தன்மையும் ஏழை பங்காளன். இந்த இடத்துல ஏழைன்னு சொல்றது இறைத்தன்மையை உணர முடியாமல் இருக்கின்ற ஆன்ம நிலையை சொல்லுதே தவிர பணத்துக்கு இந்த இடத்துல பொருளா எடுத்துக்க வேண்டாம். அப்போ ஏழை பங்காளனை பாடையிலோர் எம்பாவாய், எந்திரிச்சு அவரை பாடாம நீ பாட்டுக்கு ஒரு சத்தமும் இல்ல, ஒன்னும் இல்ல, கதவும் திறக்கல, இத்தனையும் சவுண்டு கேட்டும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குற. அடுத்து முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை, எல்லாத்துக்கும் பழமையான முதன்மையாக இருக்கக்கூடிய பழம்பொருளாக, பழையவனாக, ரொம்ப தொன்மை நிறைந்தவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்படியா? ரொம்ப ஓல்டா, கிழவனா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அடுத்த வார்த்தையே போடுற. பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியனே. டே, அவனை கிழவன்லாம் நினைக்காத, யங்ஸ்டர்ஸ்க்கும் யங்ஸ்டர் தான் அவன், எங்குக்கும் எங்க அவன் ஓல்டுக்கும் ஓல்டு, ஓல்டுலிங் கோல்டு, அவன் எங்க அவன் புதுமையாகவும் இருக்கக்கூடியவன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை பெருமானாக ஏற்றுக்கொன்ற உன்னுடைய அந்த ஃபார்முலாஸ்னால நாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய சீர்மையான அடியவர்களாகிய நாங்கள் உன் அடியார் தாழ் பணிவோம். என்னமா? ஏற்றுக்கொள்வோம். அப்ப உன் அடியார் தாழ் பணிவோம், உன்னுடைய அடியார்கள் தாழ்லதான் நாங்க அவங்களுடைய பாதம், அவரை வாழ்த்துறாங்கன்னா அவங்களுடைய அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்மளோட சீனியர்ஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். உன் அடியார் தாழ் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவும், அவங்க சொல்ற வேலையெல்லாம் நாங்க செய்வோம், அவங்களுக்கே நாங்க அடிமையாக இருப்போம். அன்னவரே என் கணவர் ஆவார். அன்னவர்னா சிறந்த தன்மை உடையவர், உயர்ந்தவர்னு ஒரு பொருள் உண்டு. எம் கணவர் ஆவார். இந்த கணவர் அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? கண் போன்று இருப்பவர். நமக்கு கண் எப்படி முக்கியமோ அது மாதிரி கண் அவர் அப்படிங்கிறது தான் கணவர் அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ நமக்கு கண்ணாக இருக்கக்கூடியவர். இந்த இடத்துல கண்ணு ஒரு கண்ணா பெருமானுக்கு இருக்கு, 3 கண்ணு இருக்கு அவருக்கு இல்லையா? கண் அவர். அப்ப அவருக்கு தான் அந்த பொருள் பொருந்தும். கணவர்ங்கிற பொருள் சிவனுக்கு தான் ஒரிஜினலா பொருந்தும். அப்போ அப்படியும் வச்சுக்கலாம். இது பாவை நோன்பு இல்லையா? தனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு. அப்போ நான் மட்டும் சிவ வழிபாட்டுல இருந்துட்டு எனக்கு வாய்க்கிற கணவன் அந்த லைனுக்கே போக மாட்டான் அப்படின்னா லைஃப் கோயிந்தா. சோ அதனால நான் ஒரு எனக்கு நான் ஒரு எத்திக் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஹஸ்பண்ட், அவனும் ஸ்பிரிச்சுவல்ல இருக்கணும், சிவநெறியில இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருவனை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன். அந்த பாவைகளும் இருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு பொருளாக எடுத்துக்கலாம்.
எல்லா ஆன்மாக்களுக்கும் கணவராக கண் கொண்டு காப்பவராக இருப்பவர் இறைவன், அவரையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 ஆங்கிள். ஏன்னா பாவை நோன்புங்கிறதுனால இப்படி கலோக்கியலாவும் எடுத்துக்கலாம். சரியா? அப்ப அன்னவரே என் கணவராவர், அவருகந்து அவர் எனக்கு கணவராயிட்டார்னா அவர் எனக்கு பிரியமானவரா ஆழ்வாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரோ, அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பணியாவே செய்வேன். எனக்கு அதுதான் வேலை. அவர் எனக்கு என்ன ஆணையிட்டாலோ என்ன செய்ய சொன்னாலோ அதுதான் செய்யறது தான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வகையில் எனக்கெங்கோன் நல்குதியேல், இந்த ஒரு விஷயத்தை எனக்கு மட்டும் நீ அருளிட்ட அப்படின்னா என்ன குறையும் இல்லாம எனக்கு எந்த குறையும் இல்ல. இனி எனக்கு எல்லாமே கொடுத்திருக்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையும் நீ கொடுத்துட்டனா எனக்கு குறையே இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளத்துல 7 உலகம் இருக்கு இல்லையா, உலகங்கள் 7ங்கிற மாதிரி போகும். பாதாளத்திலயும் நிறைய பிரிவுகள்லாம் போகுது. அப்ப 7 கீழ் சொற்கழிவுன சொல்களால் சொல்ல முடியாத அப்படின்னு அர்த்தம். இன்ன வகை இந்த தன்மைன்னு சொல்ல வரையறுக்க முடியாத, ஐ கான்ட் எக்ஸ்பிளைன், தெர் இஸ் நோ வேர்ட் டு எக்ஸ்பிளைன் சொல்லுவோம்ல, அதுதான் சொற்கழிவு பாதம் மலர். அவருடைய பாதம் மலர் போன்றது அப்படி இருக்கார். போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. அப்போ அவர் போதார் புனை முடிவுன்னா அவர் தலையில ஒரு அழகிய மலரை, அலங்கரிக்கப்பட்ட மலரை சூடிக்கொண்டு அந்த திருமுடியை அணிந்தவராக இருக்கிறார். அதுதான் எல்லா பொருளுக்கும் முடிவாகவும் இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு உயர்ந்த பெருமாள். அவருக்கு மேல இருக்கிற அந்த திருக்கேசம், அவருக்கு அந்த கேசத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அந்த கேசம் சும்மா கண்ணா பின்னான விரிச்சுக்கிட்ட பரட்டையாலாம் இல்லாம அழகா பூவெல்லாம் முடிஞ்சு கொன்றை மலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மலர்கள் அழகா சூடி அது முடிஞ்ச அழகா இருக்கு. பேதை ஒருபாள் மங்கையை உமையை ஒரு பாகனாக வைத்துக் கொண்டிருப்பவர். பேதைனா இந்த இடத்துல அம்பாள்னு பொருள். பேதை ஒருபாள் திருமேனி ஒன்றல்லன். அப்போ அவன் அர்த்தநாதியாக 2 சக்தியும் சிவமுமாக அவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், வேதத்துல இருந்து, வேதம் முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து விண்ணோர்கள் தேவர்கள் எல்லாம் தொழுது மண்ணோரும் துதித்தாலும் ஓத உளவா, அவரை பத்தி சொல்லியே முடியாது. அந்த அளவுக்கு பெருமை உடையவன். ஓத உளவா ஒரு தோழன், அவன் எனக்கு தோழனாக, அந்த இறைவன் எப்படி இருக்கான்னா அவ்வளவு சிறப்புடையவன், எனக்கு தோழனாகவும் இருக்கிறான்னு சொல்றார். தோழன் அவன் எங்கடா இருப்பான் அப்படி எல்லாம் இருக்கானா, அவனை பார்க்கணும்னா எங்க இருப்பான்? தொண்டர் உள்ளன், தொண்டருடைய உள்ளத்துள் இருக்கக்கூடியவன். கோதியில் குலத்து அரண்தன் கோயில் பினா பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெருமையை எல்லாம் அந்த காலத்துல கோவில்ல நடனம் ஆடுறதுக்குன்னே அந்த இடத்துல சிவன் தேவர் அடியார் அப்படின்னே சில பெண்கள் அந்த இடத்துல டெடிகேட்டடா இருப்பாங்க. அந்த காலத்துல இந்த மரபு உண்டு. அப்ப அவங்களுடைய வேலை என்னன்னா, பெருமான் உற்சவம் புறப்பட்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருடைய புகழை, அவருடைய தன்மையை அபிநயங்களாகவும் பாடலாகவும் சொல்லி நடனமிடுவாங்க. அதுதான் கோயில் பினா பிள்ளைகள்னா தேவர்களுடைய தேவரடியார்கள் அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாம் நடனமும் ஆடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. இது ஏது அவன் ஊர், அவனுடைய ஊர் என்ன, ஏது அவன் பேர், அவனுடைய பேர் என்ன, அவங்க என்னத்தை பாடிட்டு ஆடிட்டு வராங்கன்னா அவனுடைய ஊர், இறைவனுடைய ஊர் எது, இறைவனுடைய பேர் எது, அவருக்கு யார் உற்றாராக இருக்கிறார்கள், அவனுக்கு யார் அயலாராக, அயலார்னா சொந்தம் இல்லாம தனித்து யார் இருக்காங்க, இப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் பாடிக்கொண்டு ஏது அவனை பாடும் அப்படியெல்லாம் பாடிக்கொண்டு வராங்களே. நீயும் கூட சேர்ந்து பாடாம நீ என்ன பண்ற, தூங்கிட்டு இருக்க, பரிசேலோர் எம்பையே புரிஞ்சுக்கோ ஏண்டி, எந்திரி ஏண்டி அப்படின்னு சொல்லி பாவமா கேட்கிறாரு. அடுத்து இப்ப இவ்வளவு நாள் சொல்லி இப்பதான் குளிக்கிறதுக்கே ஒரு வழியா எந்திரிச்சிட்டா போல இருக்கு. அதனால இவ்வளவு நாள் சொல்லி எந்திரிச்சு இப்ப குளிக்கிற சீனுக்கு வராங்க. அது எந்த மாதிரி குளிக்கணும் அப்படிங்கறது அதுக்கு ஒரு இமேஜினேஷன், அவர் கற்பனையே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னா, மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்துன் கடல் பாடி, மொய்யார் தடம் பொய்கை மலர்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது, அதுல அந்த மலர்கள் மேல வண்டுகளும் மொய்க்கக்கூடியது, அப்படி மொய்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல சில்லுன்னு ஒரு குளம், நீச்சல் குளம் மாதிரி அழகா ஒரு குளத்துல
புக்கு முகேனும் மூழ்கி மூழ்கி, அதாவது வயசானவங்க குளிச்சாங்கன்னா அமைதியா குளிப்பாங்க. இந்த இளவட்டம் குளிச்சதுன்னா நம்மளால அமைதியா குளிக்க முடியுமா? ஒருத்தி மேல ஒருத்தி தண்ணியை தூக்கி அடிக்கிறது என்ன, மூழ்கிறது என்ன, ஒருத்தி பிடிச்சி இழுத்து விடுறது என்ன, நம்மளும் முங்கி முங்கி இருந்திருக்கு. இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, என்ஜாய் பண்ணுவோம்ல. அப்படி குடைந்து குடைந்து கையால் குடைந்து, அப்படி நீச்சல கை இப்படித்தானே நீச்சல் அடிப்பாங்க இல்லையா, கையில குடைஞ்சு குடைஞ்சு உள்ள போய் பெருமாளுடைய கழல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடுறாங்களாமா. எங்கேயாவது குளத்துக்குள்ள எங்கேயாவது கடல் இருக்கா, அவன் தான் மலர் போன்றவன் தானே, எல்லா மலர்களும் நிறைஞ்சிருக்க குளம் தானே, கீழே உள்ளுக்குள்ள எல்லாம் போய் ஏதாவது பாத்திரலாமா அப்படின்லாம் தேடுறாங்களாம். ஐயா வழியடியோம், ஐயா அப்படின்னு இறைவனை புகழ்ந்து அவருடைய வழியை தேடி அடியோம் வாழ்ந்தோம் காம், உன்னுடைய அடியார்கள் எந்த வழியில இருக்காங்களோ அந்த வழியிலே நாங்களும் வாழ்ந்து பாக்குறோம். ஆரழற் போல் நாங்க ஒவ்வொன்னா தேடிக்கொண்டு போய்கிட்டே நாங்க தேடிக்கிட்டு அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம். செய்யா வெள் நீராடி செல்வ சிறுமருங்குள். அப்போ அவர் எப்படி திருநீரை அப்படி செய்து அந்த திருநீரையும் விட்டு திருநீரு வெள்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குள் அப்படின்னு சொல்லி, சிறுமருங்குள்ள சிறிய இடையுடைய அம்பாளை உடையவன் அந்த பெருமான் திருநீர் அணிஞ்சிருப்பார். சின்ன இடையுடைய அம்பாளை தன் பாகமாக வைத்திருக்கக்கூடியவன். அழல் அப்படின்னா சிவந்த திருவடி. அப்ப சிவந்த திருவடியுடையவன், நல்ல வெள்ள வேற திருநீர் அணிஞ்சவன். அவன் பேபி பிங்க் கலர்ல தான் அவனும் இருப்பான். காலையில சிவந்திருக்குதுன்னா அப்ப உடம்பு சிவப்பா தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகா வெள்ளவெளேர்னு ஒரு திருநீர் அணிஞ்சு சிக்கனு சின்ன எடையா இருக்கக்கூடிய ஒரு அம்பாளையும் தன் ஒரு பாகமாக வைத்து இருக்கக்கூடிய அந்த பெருமான், மையார் தடங்கண் மடந்தை மை போன்ற மை தீட்டிய விழியுடைய கண்ணுடைய மடந்தை மணவாளன், அம்பிகையினுடைய அந்த மை தீட்டிய விழியுடைய அம்பிகையினுடைய கணவனாக இருக்கக்கூடியவன். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு நேரங்க. அப்பா சிவனே நீ ஆடுற விளையாட்டு இருக்கே, அந்த ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் எல்லாம், அதுல எல்லாம் அந்த விளையாட்டுல எல்லாம் ஜெயிச்சிட்டவன் எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டான். எனக்கு இருக்கு, நாங்க இருக்கோமே, எல்லா வகையும் உயிர்ந்து ஒழிந்த நாங்களே எல்லா வகையிலும் முயற்சி பண்றோம்ப்பா. என்னால முடியல, இதுக்கு மேல எப்படி, ஐ டோன்ட் நோ த வே ஹவு டு ரீச் யூ. நானும் எல்லாம் பொறுத்து பார்த்துட்டு என்னால முடியல. சோ எய்யாமல் காப்பா எமையேலோர் எம்பாவாயின்னு பெருமான சொல்றாங்க. அந்த குடிக்கும் போது அந்த மாதிரி சொல்றாங்க. நாங்களும் எல்லா பக்கமும் தேடுறோம், இப்படி எல்லாம் நீ அழகா இருப்பியே, என்னை ஏமாத்தாம என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த தோழிகள் எல்லாம் குடிக்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த 11 பாடலோட இன்னைக்கு நிறைவு செஞ்சுட்டு, இந்த பாடல் வரிகளை இப்ப நான் சொல்ல நீங்களும் கூடவே நீங்க சாண்ட் பண்ணுங்க. இந்த 11 பாடல்கள் எடுத்துட்டீங்களா? ரெடியா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாழ் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய்
பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர்யாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்து அன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் ஒள்நித்திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ணக் கிழிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவாம் சொல்லுகோம் அப்பளவும் கண்ணத்துயின்றவமே காலத்தை போக்காதே பின்னுக்கொரு மருந்தே வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ளே பொக்கங்களே பேசும் பால் ஊறு தேன்வாய் படரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடினும் உணராய் உணராய் காண் ஏழக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே ஓன திசைப்பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசோர் மெழுங்கொப்பாய் என்னானை என் அரையன் இன்ன
அமுதனென்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ பன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் அரிசேலோர் எம்பாவாய் கோழிச் சிலம்பம் சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்பம் இயம்புமென் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் வேர்த்துமை பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியே என்ன குறையும் இலாமேலோர் என்பாவாய் பாதாளம் ஏழினம் கீழ் சொல் கழிவு பாதமலர் ஓரார் புடைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாம் ஒரு தோழன் தொண்டருளன் கோவில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்தும் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண் ஆர் அழற்போல் செய்யா வெள்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாழா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் ஒழிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவாய். இதனோட இந்த பாடலை நிறைவு செஞ்சுட்டு 12வது பாடல்ல இருந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். என்னோட நிறைவு பெயரை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். போற்றி ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆணிலையோடு மகிழ்ந்தாடினேன், போற்றி ஆணிலையை நயந்து உருகினேன், போற்றி ஆணிலுள் நிலைத்து வாழ்கிறேன். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
காவாய் கடகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையானுக்கரோஹரா. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.